ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய டே விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே கிளம்பிட்டேன் வண்டியிலன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் சித்தப்பாவும் சேர்ந்து எங்கள் லேண்டில் இருந்து ஒரே ஒரு மரத்தில் கொஞ்சமாக மாங்காய் பறித்தோம். அது போய் சேல் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். கிளம்பும் போதே லைட்டாக தூத்தல் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போயிட்டு இந்த மாங்காய் மண்டியில் போயிட்டு மாங்காய் போட்டுட்டு கிளம்பலான்னும் போது எங்கள் சித்தப்பா வந்துட்டு மாடு ஒரு இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எங்கள் சித்தப்பா மாடு வச்சுருக்காரு. ஸோ மாடு வாங்கலான்னு சொல்லிட்டு தெருவாக என்னை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தார். சரி வேறு வழி இல்லையே, ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுவும் ஒரு ஆன்ட்டிக்கிட்ட வழி கேட்டோம். அங்கே எங்கேயோ இருக்குன்னு சொன்னது எங்கள் சித்தப்பாவே இறங்கி நடந்து போயிட்டார். அங்கே போயிட்டுருக்காரு என் சித்தப்பா. இந்த தம்பி வீடியோ எடுக்கலான்னே சிரிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அந்த வியாபாரியும் வந்துட்டார். நாங்கள் போகும்போது அவனும் எங்கள் சித்தப்பாவும் அந்த தாத்தாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஜாலியாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு வியூவு. அதை உட்காந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி பிளேஸில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை தான். நான் இந்த மாதிரி பிளேஸில் தான் இருக்கேன். ஆனால் எங்கள் வீடு சுற்றி இவ்வளோ க்ரீனியாகவே இருக்கிறதே இல்லை. ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் சித்தப்பா கூட பேசிகிட்டு இருந்தார். சரி சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கிளம்பும் போது எங்கள் சித்தப்பா பெட்ரோல் வாங்கன்னு சொல்லி பெட்ரோல் வாங்க கூட்டிகிட்டு போயிட்டாரு. நான் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேங்க. அப்புறம் நான் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கள் சித்தப்பா வீடியோ எடுக்க சொன்னதுக்கு அவரால் முடிஞ்ச மாதிரி ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறமேட்டு வந்துட்டு இந்த சூப்பரான ஒரு வியூங்க. எங்கள் ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், புளியூர் போகிற வழியில் இருக்கும். இது செம்மையாக இருந்துச்சு. இந்த 2 பசங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து பாட்டிக்கிட்ட வந்து ஒப்புட்டு வாங்கிட்டு இருந்தோம். இவங்களையும் எங்கள் ஊர் ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். சூப்பராக இருந்துச்சு இவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்த அந்த ஒப்புட்டு. ஆக்சுவலி நேற்று எடுத்துள்ளாங்க, நான் இன்றைக்கி தான் போடுறேன். அப்புறம் ஈவினிங் வந்து செம்ம மழை. ஜாலியாக மழையெல்லாம் ரசித்து முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் தாத்தா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் தாத்தாக்கு இன்ஜெக்ஷன் பண்ண கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு தாத்தாக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டோம். அங்கே போனால் எங்கள் தாத்தா என்ன படிக்கிற, படிச்சு முடிச்சிட்டியா, வேலைக்கு போகலன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். எங்கே போனாலே அந்த ப்ரெஷர் மட்டும் நம்மளுக்கு நிற்கவே மாட்டேன்னுங்க. அவ்வளோதான் இந்த விலாக். ஜாலியாக போயிட்டு தாத்தாக்கு ஊசி போட்டுட்டு எங்கள் அம்மா பாருங்கள் எப்பவுமே ஆப்போசிட் ரோடில் தான் போயிட்டே இருப்பாங்க. நம்ம கூப்பிட்டா கூட வரவே மாட்டாங்க. போய் தாத்தா வீட்டில் தாத்தாக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ரிட்டன் வந்துட்டோம்.